உருகி போடுங்க ஆத்தா. சரியா? ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவருக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி. ஆத்தா ஈஸ்வரி இந்த மகளுக்கு அந்த மயம் வந்து பேசணும்னு வந்து உட்காந்துருக்கா. ஆத்தா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். சத்தியவா கட்டுப்பட்டு இறந்தவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பேசணும்னு இந்த மகன் வந்து உட்காந்துருக்கு. வாயிட்டு கூப்பிடணும் தான், வாயிட்டு கூப்பிடுங்க உங்கள் வீட்டுக்கார. ஆத்தா ஈஸ்வரி தாய் என்னை பெத்தாத்தா, உங்களை தான் சொல்கிறேன். கூப்பிடுங்க, உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுங்க, வாங்கன்னு சொல்லுங்கள். ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வா, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா. ஆத்தா பத்தினி தலைக்காரி இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை? தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் செய்வனே. பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த விட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எதாக இருந்தாலும் விலகணும். என் பிள்ளைக்கு ஆத்தா நல்ல வா கொடுக்க வா. ஆத்தா ஈஸ்வரி அந்த மயம் வந்து பேசணும். அந்த மகன் வந்து உட்காந்துருக்கு. கட்டை அவுத்தரிச்சிட்டு வாத்தா, ஒன்றால் முடியாத கட்டு எதுவுமே இல்லை. அந்த மயம் எதனால இறந்தாலும் முடியாதனால இல்லை யாரும் செய்வனை வச்சாங்களா? எதுவாக இருந்தாலும் என் தாய் அந்த மகளுக்கு சொல்லணும். அந்த மகன்கிட்ட அந்த மயம் வந்து பேசணும். வாயிட்டு கூப்பிடுதாயி. ஏத்தா கூப்பிடு, நீ எவ்வளோ கூப்பிடுறியோ அவ்வளோ தானே வருவாங்க. வாயிட்டு கூப்பிடுத்தா. ஆத்தா ஈஸ்வரி தாய் மன உருகி கூப்பிடுதாயி. ஆத்தா தாய் ஏழைக்கு இறங்கி வா, அந்த மகனை பேச வைத்தா. ஆத்தா அந்த மகன் கண்ணீரோடு வந்து பேசணும்னு உட்காந்து, கண்ணீர் மட்டும்தான் சொந்தம்னு உட்காந்துருக்கு. மனசு உடஞ்சி போச்சு, மன நிம்மதியிலேன்னு உட்காந்துருக்கு. வாத்தா கட்டை அவுத்தறிஞ்சிட்டு வாத்தா. அந்த மகன் எங்கேருந்து உன் ஜன்னதிலேருந்தே தேடி வந்திருக்காங்க. வா என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி தான் வா, எங்கள் அம்மா வரணும். உள்ள உருகி மன உருகி வாத்தா, கட்டை அவுத்தறிஞ்சிட்டு வாத்தா. எடுத்தறித்தா, ஒன்றால் முடியாது எதுவுமே இல்லை. அந்த மகன் எப்படி இறந்தாரு? ஆத்தா ஈஸ்வரி உனக்கு தெரியுமில்லத்தா? அவளுக்கு தெரியாது, உனக்கு தெரியும். வா உடம்பாங்காலியில் சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்காத்தா? சொல்லுதாய் பட்டுன்னு சொல்லுத்தா. இப்போ இல்லை தாய், உன் வீட்டுக்காரர் இருந்து வரதுக்கு முன்னாடி சண்டை வந்துச்சா? எப்பயுமே எதிரியாக பார்க்கக்கூடிய மனுஷங்க உண்மையா? அந்த குடும்பமே உங்களை என்றைக்குமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நீங்கள் வாழ்ந்து ஒசந்து வர்றப்ப அவங்க உங்களை சரிய வச்சுக்க பார்த்தவங்க உண்மையா? என்னத்தா வாழ்ந்து வர்றப்ப ஒசந்து வந்தீங்க, அப்பயே அவங்க குடும்பத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு சரிய வச்சவங்க. சரியா? எங்கே போனாலும் தீரவே கூடாதுன்னு வச்சாங்க என் பிள்ளைக்கு. சரியா? எங்கே போனாலும் எடுக்கவும் முடியலை, தீரவும் முடியலை உண்மையா? என் பிள்ளை வந்து மனசாலை உள்ளத்தலை யாருக்கு எந்த துரோகம் நினைக்காத மய உண்மையா? இன்னைக்கு ஆனால் நான் இழந்து நிற்கிறேனே, நீ கண்ணீரோடு வந்து உட்காந்துருக்கியா? என் மனசெல்லாம் வெந்து நூலாக போச்சுத்தா. ஏன் இப்படி நான் யாருக்கு என்ன பாவம்? தெய்வத்துக்கிட்ட மட்டும் சொல்லுவோம். ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கும்பிட்டு வரியா? அந்த தெய்வத்திட்ட மட்டும் சொல்லி அழுதியா? நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? நாங்கள் ஒரு பாவம் வரையில. இன்றைக்கி அவரை இழந்துட்டு நிற்கிறோமே, அவங்களுக்கு அந்த நாள் எப்போ வரும்னு கேட்டியா இல்லையா? கேட்டியாத்தா? இன்னைக்கு இந்த தாய் வந்து உன்ட்ட சொல்லிட்டு யார் காரணம்னு இப்போ உன் புருஷனை வந்து பேச வைக்கிறேன். வாய் விட்டு கூப்பிட ஆள, உன் புருஷனை அழத்தாயி. கட்டி வந்த கொஞ்ச நாளையிலேயே அவனுக்கு நமக்கு சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்காத்தா? அவன் ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு நீ கேட்பே இல்லை. நம்ம என்னங்க பாவம் செஞ்ச, எதுக்கு உங்களை எப்பயுமே எதிரியாக பார்க்குறேன்னு கேட்டியா இல்லையா? இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நம்ம மாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு வந்து நிற்பேன் உண்மையா? எதுக்கு வந்தாலும் வம்பு வழக்கையே நேருக்கு நேராக வருவேன், முட்டி மோதத்துக்கதே வருவேன். சரியா? யாருமே வந்து செய்யாத தவறு அவன் செஞ்சவன் உண்மையா? தெரியுமில்ல உனக்கு? ஆனால் செஞ்சுட்டு செய்யாதேன்னு சொன்னேனா? நான் செய்யவே இல்லைன்னு சொன்னேனாத்தான்? எதுக்கு இப்படி நம்ம குடும்பத்தை இப்படி வீணடிச்சேன்னு நீ கண் கலங்கி உட்காந்துருக்கியா? நம்ம புருஷன் இந்த பக்கம் போயிட்டு வர்றப்ப கம்பீரமாக வீட்டில் வந்து நுழைவார் எங்கேன்னு கேட்டியா? 10 பேருக்கு நான் நாட்டாம உண்மையா இல்லையா? இன்னைக்கு இந்த நாட்டாம இல்லை அந்த மனையில். இன்னைக்கு யார்கிட்ட சொல்லி இன்னைக்கு உனக்கு தீர்வு கொடுக்க ஆள் இல்லை உண்மையா? இன்னைக்கு அந்த தீர்வை யார்கிட்ட போய் கேட்போன்னு தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கியா காத்தா? இன்னைக்கு யார்கிட்ட போய் நான் தீர்வு கேட்பேன்? நம்ம புருஷன் இன்னைக்கு 10 பேருக்கு நல்லது கிட்ட சொன்னவர். நான் சொன்னபடி அப்படியே கேட்பாங்க. உனக்கு தெரியுமா இல்லையா? அவர் சொன்னால் போதும், அந்த அண்ணன் சொன்னால் போதும், அந்த சித்தப்பா சொன்னால் போதும், அந்த மாமா சொன்னால் போதும்னு சொல்லாளா? இன்னைக்கு நான் இல்லை. இன்னைக்கு அந்த குடும்பம் இன்னைக்கு வெறிச்சோடி கிடக்குது. நான் உட்காந்துருந்த சேர் அப்படியே அமைதியாக இருக்கு. ஏத்தா? நான் உட்காந்துருக்க சேரு அமைதியாக இருக்குது. இன்னைக்கு அந்த சேரில் வந்து உட்காந்துருப்பேன்னா அவனை உள்ளே இருந்துட்டு வெளில வந்து பார்க்குறியா? என் வீட்டுக்காரர் எப்படி வந்து உட்காருவார்? தண்ணி வந்துட்டு வாத்தான்ட்டு உட்காருவார். இன்னைக்கு ஆளை காணோம். என் புருஷன் போட்ட துணிமணி செருப்பு எல்லாம் என்ன பயன்படுத்தினா அது பூரா என் வீட்டில் இருக்குது. அவரை மட்டும் காணுமே இந்த கண் கலங்குற உண்மையா? நைட்டு தூங்குறப்போ உன் தலாணி நனையுதுத்தா. உன் தலாணி நனையுது. நம்ம புருஷன் எந்த பக்கம் இருந்து வந்து நம்ம தோலை தட்டுவாருன்னு கேட்குறேன். நான் சொல்லுவீல்ல, உன்னை நான் ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னீனா?
நீ கவலைப்படக்கூடாது. என்னைக்கும் கண்ணீர் வடிக்கவே கூடாது. உன்னை நான் ராணி மாதிரி வச்சு பார்த்துருப்பி. ஆனால் நீ உன் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு வந்த மகதே. நான் சொன்னி நான் இங்கே வந்துட்டே இல்லை நான் உன்னை வச்சுக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? அவள் எதுவும் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணலன்னு சொன்னினா நான் உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறீவி. நீயும் கொடு அவளுக்குன்னு சொன்னினா நீயும் கொடு. அவள்கிட்ட எதுவும் கேட்டு வாங்காத. எங்கேயும் போகிறப்ப வரப்ப அவள்கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு வராதத்தான். அதை வாங்கிட்டு வரேன் இதை வாங்கிட்டு வரேன் கொண்டாடுறதுன்னு சொன்னினா ஏங்க எனக்கு பிரியப்பட்டு கொடுக்குறது நான் என்னங்க பண்ணுறது? மகள்கிட்ட என்ன கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவியா? அப்பயே அவள் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லுவீனா? அவளை கஷ்டப்படுத்தாத. நம்ம கிட்ட இருந்தால் கொடுத்து உதவுன்னு சொன்னி இன்னைக்கு இந்த புருஷனை காணும்னு ஓடியாந்து உட்காந்துருக்க. நம்ம புருஷன் பேசுவாருன்னு இன்னைக்கு ஏக்கத்தோடு வந்து உட்காந்துருக்குற. சரியாத்தா? நம்ம குடும்பத்தை வீணடிக்குன்னே அடித்தவன் அவன். சரியா? இந்த உயிரை வம்ப வச்சு பறிச்சவன் அவன். சரியா? இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் எல்லாத்துலேயும் வம்புக்கு வந்து நிற்கிறேன். முதல்ல நான் இல்லாமல் ஒரு அதட்டுக்கு பயப்பட்டவன் இன்னைக்கு பயப்படுறதுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு. கேளு. இப்போ இந்த வீட்டுக்காரர் என்னத்தான் கேட்டு வந்த கேளு. வீட்டில் பேசணும், பிள்ளை ஒட்டியிருக்க கனவுல வரல வைக்கல, பிள்ளைங்க மயங்கி போய் உட்காந்துருக்கிறதுக்கு ஆர்வம் சொல்லலாம். உன் மேலே வந்தது எங்கே இருந்துச்சு? உன் பிள்ளைங்க மேலே இறக்கலாம்ல, தயாருக்குன்னு சொல்லி வாக்கு சொல்லிட்டு போனேன். அவங்க செய்வன் வச்சுட்டாங்களா? செய்வன் வச்சு என்னை முடக்கி வச்சுக்கிறது உனக்கு தெரியாதா? நான் கொடுத்த தட்டெல்லாம் குப்பரை கவுத்துட்டாங்க. தெரியுமா தெரியாதா? சரியா? அவங்க செய்வன் வச்சுத்தேனே என்னை கொண்டாங்க. என்னை செய்வன் வச்சுத்தேனே கொண்டாங்கத்தா. அப்புறம் எப்படி நான் 90 தட்டை கையில் எடுத்து என் பிள்ளைகிட்ட கொடுக்க முடியும்? நீ தீர்த்துக்க, நான் வருவி. சரியா? நீங்கள் வந்து 10 பேத்துக்கு நல்லது சொன்ன வாய். அந்த வாக்குனால நாங்கள் எத்தனையோ குடும்பம் வாழ்ந்துச்சுன்னு சொன்னியா? அந்த வாக்கை நீங்கள் பழிக்க வைக்கணும்னு கேட்டியா? சரியா? பேர் சொல்லணும்னு சொல்லியிருக்கியா? அந்த பேர் சொல்லணும் தான் சொன்னியாத்தா. நம்ம குடும்பம் என்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கணும். நாங்கள் கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் தெய்வமாக நின்று எங்களை காத்து கொடுக்க. நீங்கள் கும்பிட்ட தெய்வத்தை நீங்கள் மனைக்கு கூட்டிகிட்டு வரணும். ஒரு பக்கம் எவ்வளிச்சத்தை கேட்ட வண்ணியமாக இருக்கும். இப்போல்லாம் எதுவுமே இல்லை, அமைதியாகிடுச்சு. உண்மையாத்தா? வீடே அமைதியாக இருக்குது. சரியா? இன்றைக்கி யார் எந்த பக்கம் போனால் வெற்றி அடையும், என்ன நடக்கும், என்ன பண்ணுவோம்னு இன்றைக்கி மன வருத்தந்தே. என் பிள்ளைகளுக்கு நீ வந்து நல்லா செய்யுங்கன்னு நம்பி உட்காந்துருக்கின்னு சொல்லிட்டேன். சரியா? நீங்கள் தெய்வமாக இருக்கிறீங்களா? உங்களையெல்லாம் கையெடுத்து கும்பிட்டாகல. அவங்க முன்னாடி உங்கள் பிள்ளை ஊட்டிய வாரிசோட வாழ வைக்கணும்னு கேட்டியா? நான் சொல்கிறது அள்ளும்பால் அத்தனையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள் காதில் விழுதா இல்லையான்னு கேட்டியா? உங்கள் வாரிசு நீ தலை நாளையில் வந்து உன் பிள்ளைக்கு வந்து நல்ல பிள்ளையா பிறக்கணும், ஆண் வாரிசா பிறந்து இன்னைக்கு நம்ம குடும்பம் தலைச்சு நிற்கணும்னு சொன்னியா? கேளு. இப்போ என்ன கேட்கணும்னு வந்த வரத்தை கேளு. வாரிசு வந்து பிறக்கணும், 2 பிள்ளைகளுக்கும் அவர் பேர் மங்கக்கூடாது. அவர் மேலே வந்த தெய்வம் பழையபடி வீட்டுக்குள்ளே வந்து விளையாடணும். வருத்தா செய்வனை வச்சு முடக்கிருக்காங்க. நான் வந்து தீர்த்து வைக்க வர்றேன். சரியா? எவன் என்ன பண்ணுனேன்னா அவன் இன்னைக்கு நாட்டாமேன்னு சொல்கிறேன். நான் தான் குடிப்பிங்கிறேன். சொல்கிறேனா இல்லையா? சொல்லுக்கா. நான் இருக்கிறப்ப எப்படி கொடுக்க முடியும்? என் பிள்ளை ஊட்டி நான் ஆண் வாரிசத்தனே பெற்றி அவனுக்கு வந்து எகத்தாளமாக தெரியுதான். ஐயாண்டி நக்கல் பேசுகிறாங்களாம் 4 பேர்த்துக்கிட்ட. சரியாத்தா? எல்லாம் சிரிச்சு வேடிக்கை பார்க்குறாங்க. என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் வாரிசை, என் பிள்ளைகள் நான் வாழ வைக்கிறேன். என் 90 தட்டையும் 10 பேருக்கு பஞ்சாயத்து பண்ண 10 பேருக்கு வாக்கு கொடுத்தது நான் திருப்பி வாங்கி தரேன். சரியா? அவங்க என்ன பண்ணாங்களோ அதை சீக்கிரமே விலக்கி அவங்கள முறியடிச்சு அவங்க துன்பப்படுறதை நீ பார்ப்ப. இன்னைக்கு என் உள்ளம் மனசும் துடிக்குது, ரத்தமாக சிந்துரின்னு சொன்னியா? இது கண்ணீர் இல்லைங்க, என் ரத்தம்னு சொன்னியா? எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. செய்வனை செஞ்சு நம்மளை வந்த நாளையிலேருந்து வாழ விடாமே பண்ணிட்டாங்கன்னு சொன்னியா? நான் வந்துட்டு இல்லத்தா, நான் வாழ வைக்கிறது சத்தியாவாக்கு அப்படி இந்த 90 அப்படி அப்படிங்கப்பா. யார் பிடிச்சா என்ன அம்மா முடியாது என்ன பிஸ்கேங்க பிஸ்கேங்க பிஸ்கெட்டா என்னம்மா கை என்னது வீடு கழுவுற வலிக்கிட்டு வீட்டுக்குள்ளே